இது ஒரு நெக்லஸ் செட்டு. டைமண்ட் உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து டைமண்டு. இந்த கோல்டு பார்த்திங்கன்னா வந்து 22 கேரட் கிடையாது. இது 18 கேரட் கோல்டு. ஏன்னா டைமண்ட் வந்து பொடி பொடி டைமண்டாக இருக்கிறதுனால வந்து க்ளோஸ் கட்டிங் தான், ஓப்பன் கட்டிங் கிடையாது. ரொம்ப பொடியாக இருக்கிறதுனால இது ஃபுல்லாகவே டைமண்டு. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இருக்குது. ஒரு மாதிரி லீஃப் மாதிரி இருக்குது. இந்த சைடு ஃபுல்லாக லீஃபு. இப்போ அதுதான் பின்னாடி செயின் கொடுத்தாங்க. நல்லா லெங்க்த்தியாக இருக்குது. செயின் கொடுத்துருக்காங்க, நிறைய பெரிய செயின், ஹூக் டைப்பு. இந்த செயின் வேணும்னா இதுவே ரொம்ப லெங்க்த்தியாக இருக்கும். இது வேணால் குறைச்சி தான் வேணால் பண்ணலாமே தவிர இதுக்கு மேலே லெங்க்த்தியாக வைக்க முடியாது. இதுவே ஃபுல் செயின் மட்டும் வருது, ஆரம் மாதிரி பெருசாக வருது. இதுக்கு வந்து பேங்கிள் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஃபுல் செட்டு பாருங்கள். பேங்கிள் சின்ன சின்னதாக காசு இருக்குது. காசில் வந்து சின்ன சின்னதாக வந்து டைமண்ட் வச்சுருக்கு. அப்புறம் ஒரு காசு, அப்புறம் ஒரு டைமண்ட், இந்த மாதிரி இருக்குது. லக்ஷ்மி காசு வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து தோடும் கொடுத்துருக்காங்க. தோடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. லீஃப் 2 லீஃப் இருக்குது. கொஞ்சம் லெங்க்த்தியாகவே தொங்குது. கல் பொடி 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 கல்லாக வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக அதுக்கு. உங்களுக்கு இதை வந்து கையில் வச்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், காட்டுறேன். இது பாருங்கள், வளையல் லக்ஷ்மி காசு தெரியுதா? பொடியான சின்ன காசு, கீழே வந்து டைமண்ட் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் திருப்பினிங்கன்னா திரும்ப வந்து காசு. அது 4 கல் வச்சுருக்கு. நடுவில் ஒரு 4 டைமண்ட் கல், அப்புறம் 2 காசு, அதுக்கப்புறம் திரும்ப 4 கல், ஒரு காசு, இப்படி இருக்குது. இங்கே பார்த்திங்கனாக்கா செயினில் வந்து நிறைய ஒரு லீஃப் மாதிரி இருக்குது. கோல்டுலேயே ஒரு சைடு பார்த்திங்கன்னா கோல்டு, இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா டைமண்டு. நிறைய பொடி 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 டைமண்டாக நிறையா வச்சுருக்கு. இது செயின் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய லெங்க்த்தி செயின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல பெருசாகவே இருக்குது. நம்ம வந்து இந்த ஹூக்கு கொடுத்துருக்காங்க. வேணால் எந்த செயினில் வேணாலும் கோத்துக்கலாம். பெருசாக ஃபுல் செயினையும் கோத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரம் மாதிரி வரும். நெக்லஸ் மாதிரி டைப்பில் வேணும்னாக்கா வந்து சின்னதாக கோத்துக்கலாம். அந்த மாதிரி தோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவ்வளோ ஒரு நல்ல ஷைனிங்காக இருக்குது. இது ஈவினிங் பார்ட்டிக்கெலாம் போட்டு போனீங்கன்னா பயங்கரமாக டால் அடிக்கும் பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்குன்னு. இது வந்து க்ளோஸ் கட்டிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா பொடி இது டைமண்ட்ங்கிறனால ஓப்பனில் வைக்கலை, க்ளோஸில் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃபுல் செட்டு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இந்த செட்டு இது பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. உங்களோட கமெண்ட்டை நான் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறேன். நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.